ஓகே சொல்லுங்க ஐயா. எல்லோருக்கும் வணக்கம். இந்த புதிய சிம்பனியை வெளியிடுவதற்காக அங்கே இசைக்கலைஞர்கள், உலகிலேயே தலை சிறந்த இசைக்குழுவான ராயல் ஃபிலமானிக் ஆர்கெஸ்ட்ரா லண்டன் அவர்கள் வாசித்து ரசிகர்கள் எல்லாம் கேட்டு மகிழ்ந்து இந்த இசையை வெளியிடவிருக்கிறோம். 8ஆம் தேதி இந்த அப்பல்லோ அரங்கிலே இந்த நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது. வந்திருக்கிற ரசிகர்களுக்கு மிகப்பெரிய இசை விருந்தாக இருக்கும் என்பதில் எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. சார், தமிழ்லேருந்து எத்தனை கலைஞர்கள் வந்தாங்க? அது சார், தமிழ்நாட்டிலிருந்து ஒரு இசை புறப்பட்டு உலக அரங்கில் நம்மளை ஆண்டவர்கள்லாம் பார்க்கக்கூடிய அளவிற்கு, பிரமிக்கக்கூடிய அளவிற்கு இது நிகழ்த்துறது எவ்வளவு மகிழ்ச்சியா நீங்க உணர்றீங்க சார்? எவ்வளவு மகிழ்ச்சி உனக்கு இருக்கு? எனக்கு தெரியுது இல்ல, உனக்கு அப்படி இருக்கும்போது எனக்கு அப்படி இருக்கும் இல்ல. சிம்பனி தமிழருக்கு வாழ்த்துக்கள் சார். ஒரு தமிழரா எப்படி உணர்றோம்? ஒரு மனுஷனா எப்படி ஆசியாவிலையும் வந்து நீங்க 1990 ஒரு இடங்களாக கேள்விங்க கேட்காது. ஒரு நல்ல நிகழ்ச்சிக்காக போயிட்டு நல்ல மனசோட வந்திருக்கீங்க. எல்லாரும் வாழ்த்து நல்லபடியா இந்த இசை நிகழ்ச்சி நடத்துறதுக்கு இறைவனை நல்லா வேண்டிங்க. இது வந்து நான் பேசணுமா, நீ பேசணுமா? இது என்னுடைய பெருமை இல்லை, இது நாட்டினுடைய பெருமை, இந்தியாவுடைய பெருமை. இந்தியா வந்து இன்கிரெடிபிள் இந்தியாங்கிற மாதிரி இன்கிரெடிபிள் இளையராஜா அவ்வளோதான் முடிவு. இதனால யாரும் வரக்கூடாது. என்னுடைய பாடல் வந்து 2K கிட்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுங்க, நான் வந்து காப்பிரைட் கேட்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்காக வந்து கூட்டிட்டு கேட்பதற்கு மீண்டும் இங்க இசைக்க வாய்ப்பு இருக்கா தமிழ்நாட்டில்? போடுங்க. அனாவசியமான கேள்வி என்கிட்ட கேட்கலாம். இப்ப ஆசியா கண்டத்துல பிறந்தவங்களுக்கு சொல்லிட்டு இருப்ப நான் சொல்றது நீ கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. அனாவசியமான கேள்விகளை என்கிட்ட கேட்கலாம். நான் வந்து என்னுடைய வேலையில் மட்டும்தான் கவனமாக இருக்கேன். நீங்கள் உங்கள் வேலையில் கவனமாக இருக்கிறீங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதனால் உங்கள் பேர் ஒன்றும் இல்லை, எல்லாம் நீங்கள்லாம் சேர்ந்து தான் நான் நீங்கள்லாம் சேர்ந்து தான் நான் உங்களுடைய பெருமையை தான் வந்து அங்கே போய் நடத்த எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். தேவனுடைய அருள் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக இருக்க மீண்டும் விடுப்பாங்க.